ஒரு துளி ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. இன்று இந்த காணொலியில் நாம் காண இருப்பது பல்குண மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியான அமலாக்கி ஏகாதசியின் மகிமையை பற்றி காண இருக்கின்றோம். வாருங்கள் அமலாக்கி ஏகாதசி பற்றிய பிரம்மாண்ட புராண விளக்கத்தினை அறிவோம். ஒரு முறை மந்ததா எனும் அரசன் வசிஷ்ட முனிவரிடம், ஓ முனிவர்களில் சிறந்தவரே, பல்குண மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியின் பெருமை பற்றி விவரியுங்கள் என்று கேட்கின்றார். அதற்கு வசிஷ்ட முனிவர் கூறுகின்றார், அரசர்களில் சிறந்தவனே, அமலாக்கி ஏகாதசி என்று அழைக்கப்படும் இந்த ஏகாதசி விரதத்தினை முறையாக கடைபிடிப்பவர்கள் அனைவரும் அனைத்து செல்வ வளங்களையும் பெறுவர். மேலும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவர். அதன் பின்பு மோட்சத்தை அடைவர். அதனை பற்றி விரிவாக கூறுகிறேன் கேள் என்று மந்ததா எனும் அரசனுக்கு எடுத்து கூறிய விவரத்தை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக விவரிக்கின்றோம். முன்பு வைதிஷா எனும் ராஜ்யத்தை சந்திர குலத்தில் பிறந்த பாஷ பிந்துகா எனும் அரசன் ஆண்டு வந்தான். அவருக்கு சித்ரரதா என்ற ஒரு பெயரும் உண்டு. வைதிஷா ராஜ்யத்தில் 4 குல மக்களும், அதாவது பிராமண, சத்திரிய, வைஷ்ய மற்றும் சூத்திர குல மக்கள் அனைவரும் வேத மந்திரங்களில் சிறந்து விளங்கினர். இங்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட நினைக்கின்றோம். வர்ணாசிர தர்மம் என்று அன்று கூறியதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பல போலி போராளிகள் கூறுவது போல அது ஒரு உயர்குலம் தாழ்ந்த குலம் என்ற ஜாதி முறை பிரிவு அல்ல. நமது வாழ்க்கை முறை அவ்வாறு இருந்ததும் இல்லை. ஒவ்வொரு யுகத்திலும் வேத கோஷம் குறைய குறைய தர்மமும் குறைந்து அதற்கேற்ப கலியுகத்தின் பொய்களும் போலி கருத்துகளும் தலை தூக்கி நிற்கின்றது. அவ்வளவே. சரி, மீண்டும் புராணத்தினை தொடர்வோம். ராஜ்யத்தின் எல்லா இடங்களிலும் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் வேத கோஷம் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நபர் கூட வேத மந்திரம் அறியாமலோ அல்லது வேதத்திற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பவராகவோ இருந்ததில்லை. அந்த காரணத்தினால் ராஜ்யத்தில் அனைவரும் மிகவும் செல்வ செழிப்புடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் இருந்தனர். மன்னர் சித்ரரதாவும் சிறப்பான ஆட்சியை கொடுத்து வந்தார். மேலும் அவர் பகவான் சிவன் மற்றும் விஷ்ணு இருவரையும் சிறப்பாக ஆராதித்து வந்தார். இவ்வாறு இருக்கையில் பல்குண மாத சுக்லபட்ச ஏகாதசி விரதத்தினை அரசரும் மற்றும் மக்கள் அனைவரும் சேர்ந்து கடைபிடித்தனர். அனைவரும் முழு நாளும் உண்ணாமல் விரதம் இருந்து நெல்லி மரத்திற்கு பூஜை செய்து தண்ணீர் ஊற்றி புஷ்பங்கள் சாற்றி வழிபட்டனர். அதன் பின்னர் மாலை வேளை பிறகு விஷ்ணு பூஜையில் அரசரும் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அமலாக்கி ஏகாதசி என்ற பெயருக்கு ஏற்ப இந்த ஏகாதசி அன்று நெல்லி மரத்திற்கு பூஜை செய்வதை மிகவும் உயர்வாக கூறியுள்ளதால் அரசர் மற்றும் மக்கள் அனைவரும் நெல்லி மரங்கள் நிறைந்த இடத்தில் தீபஜோதிகள் ஏற்றி ஸ்ரீ விஷ்ணுவை வழிபட்டு பூஜைகள் செய்து கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் வைதிஷா ராஜ்யத்திற்கு வெளியில் உள்ள ஒரு ஊரில் ஒரு வேட்டைக்காரன் ஒருவன், அதாவது விலங்குகளை கொன்று அதன் மூலம் உணவு உண்டு வாழும் வழக்கத்தை கொண்ட ஒருவன் அன்று முழுவதும் காடுகளில் அலைந்து விலங்குகள் எதுவும் கிடைக்காமல் அதனால் உண்ண எதுவுமின்றி மிகவும் சோர்வுற்று கால் போன போக்கிலே நடந்து வழி தவறி வைதிஷா ராஜ்யத்திற்கு உள்ளே வந்தான். அங்கு ஊர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டது போல இருந்து மன்னர் முதல் மக்கள் வரை அனைவரும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை பல பஜனை பாடல்கள் பாடியும் ஆடல் ஆடியும் துதித்துக் கொண்டு இருப்பதைக் கண்டு ஆச்சரியமுற்றான். இருப்பினும் அந்த பூஜை மற்றும் பஜனை பாடல்களில் அவன் மனம் ஈர்க்கப்பட்டு அந்த வேடுவனும் அந்த பூஜையில் மனம் ஒன்றி தான் இதுவரை செய்து வந்த விலங்குகளை கொன்று அதன் மூலம் உண்ணும் வழக்கம் இருப்பினும் அன்று ஒரு நாள் முழுவதும் எதுவும் உண்ணாமல் நீர் கூட அருந்தாமல் இருந்த காரணத்தினால் அவனது சிந்தை தெளிவாகி பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை மனதார பூஜிக்கும் அளவுக்கு அவனது எண்ணம் மாறியது. அன்று இரவு முழுவதும் பூஜை மற்றும் பஜனை நடந்து முடிந்து மறுநாள் துவாதசி திதி அன்று காலையில் அனைவரும் குளித்து முடித்து தீர்த்தம் அருந்தி அதன் பின்னர் உண்டு விரதத்தை பூர்த்தி செய்தனர். வேடுவனும் தனது இருப்பிடம் வந்து சேர்ந்தான். அவனது கர்ம பலன் காரணமாக அன்று அவன் இறந்தும் விட்டான். ஆனால் அவனை அறியாமல் அவன் இருந்த அமலாக்கி ஏகாதசி விரதம் காரணமாக அவனது அடுத்த ஜென்மாவில் ஜெயந்தி எனும் ராஜ்யத்தின் மன்னரான விதுரதாவின் புதல்வனாக பிறந்தான். அவனுக்கு வசுரதா என்று பெயர் சூட்டப்பட்டது. வசுரதா அந்த ஜென்மாவில் மிகுந்த பக்திமானாகவும் நாட்டு மக்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்பவனாகவும் விளங்கி பல போர்களில் வென்று மிகச்சிறந்த பக்தி சாதனா செய்து புண்ணியவானாக விளங்கினான். இவை அனைத்திற்கும் வேடுவனாக இருந்தும் தான் அறியாமலே உண்ணாமல் மற்றும் உறங்காமலும் இருந்த அமலாக்கி ஏகாதசி விரதம் மட்டுமே காரணமாகும். வசிஷ்ட மகரிஷி மேலும் கூறுகையில், ஒருவேளை நெல்லி மரம் இல்லாத இடங்களில் துளசி செடிக்கும் பூஜை செய்து அதே புண்ணிய பலனையும் பெறலாம் என்று அமலாக்கி ஏகாதசி விரத மகிமையினை பற்றி மந்ததா அரசனிடம் தெளிவாக விவரித்ததாக பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த விரத பலனை படிப்பவர்கள் மற்றும் விரத பலனை பிறருக்கு தெரியப்படுத்துபவர்கள் என அனைவரும் கோதானம் செய்த பலனை பெறுவார்கள் என்று கூறுகின்றார். ஆகவே அன்பர்களே, நமது இப்பை
பிறவி எப்படி இருப்பினும் தடைகளை நீக்கவும் நாம் செய்த பாவங்களை போக்கவும் அடுத்த பிறவி வேண்டாம் என்று கூறினாலும் கர்ம பலன் தொடர்ச்சி காரணமாக அடுத்த ஜென்மாவில் மிகுந்த புண்ணிய ஆத்மாவாக பிறக்கவும் அமலாகி ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை. வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று 3 வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம், அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப 1 வேளையோ அல்லது 2 வேளைகளோ இருக்கலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜெபிக்கலாம். அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம். இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசீகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக் கொள்ளலாம். முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரத கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணியம் பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம். நமது தாமிரா தர்ம ரக்ஷண சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம், அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி அன்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம். நீங்களும் நமது ஒரு துளி ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும். வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று 1 நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை, அவல் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய.